வணக்கம். ஆக்சுவலா அமோகா ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்ல. 2017 நெறின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் மீடியாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாள் எல்லாம் புதுசாக மாறிட்டீங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களும் கொண்டு சேர்க்க பணியில் மீடியாவை தவிர வேறு யாரும் கிடையாது. உண்மையாலுமே நீங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நாங்கள் ஒரு அடுத்த இடத்துக்கு வர முடியும். அதனால் உங்களை எல்லாமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நன்றி. அதே மாதிரி இந்த விழாவில் முக்கியஸ்தராக கலந்து கொண்டுள்ள அண்ணன் கே. ராஜன் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பிரதேச தலைவர் அவர்களுக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து விஜயமுரளி சார் அவர்களுக்கு இசி மெம்பர் ப்ரொடியூசர் கமிஷன், அதே போல சுதந்திரதாஸ் ஐயா கர்ணன் அவர்களுக்கும் சாகித்யாவுடைய இசையமைப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆல்பம் எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம இந்த ஆல்பம் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட்டு. அதே மாதிரி கேமராமேன் முரளி அப்படிங்கிறவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. டிஓபி அவர். எனக்கு நிறைய கோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஜெயந்தி பசங்க, சூர்யா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேர்த்தோட உதவியோட இந்த படம் பண்ணியிருக்கோம், இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பத்தை ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்துக்கும் தெரியணும். அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்பத்துக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறோம். படம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால நம்ம அறிமுகப்படுத்த சொல்கிறோம். அதோட இந்த ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க. அவங்க சாதாரணமாக வந்து சிம்பிளாக வரப்படுற ஆட்கள் கிடையாது. அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசந்தர். அவங்க நாட்டில் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. எல்லாத்தால 11 லேக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல் மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க ஒரு ரீல் போட்டாங்கன்னா மினிமம் 1 லட்சம் பேருக்கு லைக் பண்ணுறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா தெரியுங்களா பொண்ணு. ஸோ அந்த அளவுக்கு மிக ஃபேமஸான அந்த பொண்ணு இங்கே வந்து நடிக்கிற காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஏதாவது ஹீரோயின் வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எனக்கு தெரியாததுனால வந்து நடிச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆல்பத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வர்றதுனா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஸோ நீங்கள் இந்த ஆல்பத்தை மீடியா எல்லாரும் மிக சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வந்து அமோகா ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வெப்சைட்ல எல்லாமே இருக்கு. அமோகா ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வெப்சைட்ல ஒரு ஆல்பம். ஸோ அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ண மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் காலதாமதமாக கலந்து கொண்டதற்காக நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சாலையின் வழியாக வரும்போது அங்கங்கே டிராபிக் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த இசைத்துறையை முழுமையாக பார்க்க முடியல என்றாலும் இந்த படத்தை இயக்கி நடித்திருக்கிற கதாநாயகன் பக்கத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த முன்னோடி ஐயா ராஜன் அவர்களையும், இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு பிஆர் சங்க தலைவர் என்னுடைய போற்றுக்குரிய அன்பு சகோதரர் அவர்களையும் அவருடைய மைத்தினர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல வெள்ளங்களையும், இயக்குனர் கூறியது போல இந்த திரைப்படத்தை மிக அற்புதமாக மீடியாக்கள் வாயிலாக வெற்றி பெற வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வைத்த வேண்டுகோளை நானும் வேண்டுகோளாக வைத்து
இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆல்பத்தில் நடிகர் மோகன்குமார் சார் அவர்கள் நன்றாக நடித்திருக்கிறார்கள். இதற்கு முன் நெறி என்ற படத்தை அவர்கள் தயாரித்து வெளியிட்டார்கள். அந்த படத்தில் மிக நன்றாக நடித்திருப்பார்கள். பார்ப்பதற்கு மிக பண்பட்ட நடிகர் நடித்தது போல் யதார்த்தமாக நடித்திருப்பார். நடிக்க வேண்டும் என்று முகத்தை சுழித்து முகத்தில் பாவனைகள் காட்டி நடித்திருக்க மாட்டார். யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதுபோல அந்த பாவனை காட்டி நடித்திருப்பார்கள். அந்த படத்தில் நானும் நடித்தேன், என்ன நடிக்க வைத்தார். பிஃபோர் இன்டர்வியூ ஆஃப்டர் இன்டர்வியூ ரெண்டுமே நான் ஃபுல்லாக ஒரு அரசு நல்லா நடிக்க வச்சார். என்ன அவருடைய எண்ணம் எப்படின்னாக்கா, அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றி விடணும், எல்லாரும் முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கை உள்ளவர். நல்லவர், வல்லவரும் கூட. திரையில் நன்றாக நடிப்பார். இந்த ஆல்பத்திலும் நன்றாக நடித்திருக்கிறார். நன்றாக பாவனைகள் நன்றாக இருக்கிறது. அடுத்த படம் தயாரிக்க போகிறார். அந்த படத்தில் இன்னும் நன்றாக நடிப்பார். இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களை போல் அல்லாமல் அவர்களை விட அதிகமாக நடித்து பேரும் புகழும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசுறதுலாம் பதினொன்றாக இருக்குது. அங்கிருந்து பின்னாடி சென்ட்ரல் ஒன்று போடுவாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் இவ்வளோ பேர் விஷயத்துக்கு இந்த அளவுக்கு கௌரவத்துக்கு வரீங்கன்ட்டு மோகனுக்கு தெரியல. அதனால அவர் சரியா பேசுவாங்க வரவேற்று. ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாக்கு இருக்காரு. கிட்டத்தட்ட 40 பேர் கேமரா வச்சுருந்தோம்னா இன்னும் வாங்கிட்டாரு. ஸோ மேடையில் வந்து சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்க தலைவர் நடிகர் கே ராஜன் அவர்களே, அவர் சினிமா ரொம்ப நேசிக்கிறவர். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த சினிமா கலைஞனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா முதலாளி நீங்கள் குரல் கொடுக்கிறவர் கே ராஜன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு இந்த இசையமைப்பு வெளியிடறதுக்கு முழு பகுதியும் உள்ளவர். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு நம்ம நான் சாரை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு ஒரு வெளியிட்டு கொடுத்தாங்க. அதுதான் கருணாகரன் தயாரிப்பாளர் சங்கத்தின் சிறப்பு உறுப்பினரோடு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்தை திருப்பி கேட்டீங்கன்னா நீங்க என்ன கைத்தட்டி ரசிப்பீங்க. காதலி என்னை காதலி டைட்டில் அதை ரிலீஸ் பண்ணாரு. அடுத்ததான் ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறேன். அவருக்கும் இந்த மோகன் சார்கள் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கேமராமேன் காட்டிலாம் முதல் அவருக்கு ரொம்ப நாள் நண்பர்கள், ஒரு திறமைசாலி. அந்த திறமையை வெளிப்படுத்துறது விதமே இந்த சாங்கில் அவரோட பெண் விளையாண்டுருக்கிறாரு. கேமராவில் நீங்கள் தப்பாக நினைச்சாருங்க, ஏன்னா டேரக்டர் தான் பெண் விளையாண்டுருக்கிறாரு சாங்கில். அது பாருங்க, இப்போ ஃப்ளெக்ஸிலே பார்த்தீங்கன்னா இந்த பெண் இடுப்பில் கை வச்சுட்டு எடுக்கணும்னு நிற்கிறாரு. அப்புறம் மியூசிக் ராஜபாஸ்கர், அவருக்கும் நல்லா இருக்கு அந்த மியூசிக்கு. அப்புறம் சிறப்பு சுதந்திரதாஸ் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சுதந்திரதாஸ் இண்டிபெண்டன்ஸ் பாட்டு தான் நினைச்சுறாங்க, எல்லா பாட்டும் எழுதுவாரு. அதனால டான்ஸ் மாஸ்டர் சங்கருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும், நல்லா எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த ஆல்பத்தை தயாரிச்சது பரத். இவர் யாருன்னா இந்த படத்துல ஹீரோ 5 பையன் கூட விளையாண்டார் பார்த்தீங்கன்னா மோகன், அவரோட பையன். இவ்வளோ பெரிய பையனை வச்சுக்கிட்டு அவர் அப்பாவுக்கு விளையாடுறது பையன் செலவு பண்ணிருக்கான அதே பெரிய சந்தோஷம் தான். அதனால அந்த சாமியை பார்த்தோன்னு தெரியும், அந்த பொண்ணு மட்டுமே தப்போ பார்த்து ஆடிட்டு இருக்கு. அந்த குரூப்புக்கு தான் க்ளோஸ் பண்ணிட்டாரு டைரக்டர். ஏன்னா மற்றவங்க குரூப்பை பார்த்துக்கணும்னா நம்மளை பார்க்க மாட்டாங்க ஒரு சூழ்நிலைன்னு நினைக்கிறேன். செலவாக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே நெருங்கி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இப்போ நிறைய சின்ன கேப் விட்டு வந்திருக்காரு. அடுத்தடுத்து படம் நினைக்கிறாரு. அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது. ஒரு 4 நிமிஷம் சாங்காக இருந்தாலும் ஒரு பீச்லேயும் சரி, அந்த ரிசார்ட் சென்டர் எங்கே பிடிச்சாலும் தெரியல, இந்த இடம் நல்லா இருக்கு எடுத்துருக்கிறாரு. ஸோ
தன்னை ஒரு ஹீரோ ஆக்கிறதுக்கான வேலையில ஃபர்ஸ்ட் கோட்டிங் எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பா பாஸ் ஆகிறாரு. இந்த மாதிரி ஆல்பத்துக்கு இவ்வளவு கூட கூட்டணி சிறப்பு செய்ய வெங்கட்டுக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும். வெங்கட்டுக்கு பற்றி நடந்த கைத்தட்டின்னு தெரியும். வெங்கட் அவர்களுக்கு கே. ராஜன் சாராக சாகிய கேட்டுக்கொள்கிறோம். அது அவர் கூட உறுதியினருக்கும் சத்யா அவர்களுக்கும் சாகிய கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க எப்பவுமே இந்த புதுசில் எல்லாம் நடந்துவாங்க கேட்டுக்கணும். நடிக்கிறாரா இது எல்லாம் நேற்று மாதிரி நடிச்சீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கணும். நீங்கள் வர பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆல்பங்களுக்கு என்னன்னா தனியா யூடியூப் ஆரம்பிச்சுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்குன்னு எந்த ஒரு ப்ரமோஷன் இல்லை. நீங்க கொண்டு போய் ரிவ்யூ பண்ண போஸ்ட் பண்ணி சில ஷார்ட்ல போடலாம். ஆனா இதுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னும் கிடைக்கல இப்போ வரைக்கும். அவங்க யூடியூப் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆல்பா சாங் போட்டுட்டு இருக்காங்க. அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த மெட்ரோல ஒரு ஆல்பம் சாங் வந்திருக்குன்னு தான் போடுவீங்க. ஆனா அது எதுல வருதுங்கிறது நீங்க போட முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். அதனால நீங்க பாதி கிணறு தாண்டி விட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆல்பம் சாங்க்லாம் நீங்க கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் வருவாங்க. நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி ஆல்பம் சாங் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் வருத்தம் தெரியுது. ஏன்னா நடிச்ச ஆர்டிஸ்ட் வரலங்கிறதுனால உங்க முகத்தில் ஒரு சோகம் நிறையாடுது. கவலைப்படாதீங்க. அடுத்த சாங் கொண்டு வந்துடுவாரு டேரக்டர். இதோட நல்ல ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு நேர்த்தியான சாங்கு, ஒரு கதைகளும் இல்லாமல் விளையாடும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் நல்லா நீட்டாக எடுத்திருக்கிறாரு. அதனால அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதோட தூரம் பெருமான்னு கேட்டதுக்கு அடுத்து பரபரப்பான ஒரு ஈடுநாட்டு இருக்கிறவங்களுக்கு சார் பேசுவாரு. நன்றி, வணக்கம். Thanks first of all. Thanks for being here and having your time with us for this afternoon and evening session. For everyone who have done the project, thanks for being there and being with us and being optimistic through the full project. And it's glad to know you are here for today. And thank you everyone. எதுக்கு நீங்கள் அவரை ஒருத்தர் பண்ணிக்காதீங்க. அது அதனால தான் சொல்லிட்டு உங்களுக்கு பாட்டு பண்ண மாட்டேன், பையனுக்கு தான் பண்ண மாட்டேன். உங்களுக்கும் வேண்டிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். மற்றும் வேறுகளை இருக்கும் ராஜன் சார், கதாவரன் சார், விஜயமுரளி சார், வெங்கட் சார், சுகதேவதாஸ் அவர் மூலியமா தான் சார் மகவிக்குமார் சார் அறிமுகமானது. இந்த சாங்கில் எனக்கு சார் ஒரு ஐடியா ஒரு ஸ்டுடியோவில் பார்த்தாரு. அப்போ நான் ஃபாரின் போயிட்டேன், வெளிநாடு போகிறதுனால விஜய் போயிட்டிருந்தாங்க. அப்போதான் சார் எனக்கு அறிமுகமானார். இப்போ கேட்டேன், பாட்டை கேட்டேன். ரொம்ப அருமையாக இருக்கு. ஒரு திரைப்படத்தில் பார்க்குற சார் நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அருமையாக இருந்தது. நீங்கள் மீடியம் இருக்காங்க, இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணலாம். இந்த சாங் மிகப்பெரிய அளவுக்கு வெளியே வரணும். ரெண்டாவது சாருடைய மகன் பெரிய அளவுக்கு வரணும். மகன்குமார் சார் நினைச்சா கண்டிப்பா நம்ம ஒரு சாங் அவருக்காக ஒரு சாங் மகனுக்கு நான் பண்ணித்தரேன். என்னுடைய கண்டிப்பா நான் பண்ணித்தரேன். அவருக்கு ஆர்டர் நான் பண்ணித்தரேன். இந்த விழாவை நான் தெரிவிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா சாரத்தா அந்த பாட்டுக்கு மியூசிக் பண்றதுக்கு முதல்ல கேட்டிருந்தோம். என்ன நடந்துருச்சு சொன்னாங்கன்னா, அப்புறம் நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லாட்டி இவருதான் இந்த பாட்டை இதை விட நல்லா கூட மியூசிக் பண்ணியிருப்பாரு. பட் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு டிலே. ஆக்சுவலா இதுதான் அவரு தான் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் எழுதியாச்சு, எழுதி அவருக்கு கொடுக்க போது அவர் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரங்கிறதுக்குள்ள எனக்கு அர்ஜென்ட்னால அது பண்ணிட்டேன். ஆக்சுவலா உங்களுக்கு தான் பண்ணிருக்கணும் சாருக்கு. சாருடைய மகனுக்கு நான் ஒரு சாங் கண்டிப்பா பண்ணி தருவேன். அது என்னுடைய செலவிலே நான் ஃபுல் சாங் பண்ணி தரேன். அவர் நடிக்கணும். கண்டிப்பா ஒரு 90 சாங்
கொண்டாட ஒரு திரைப்படத்துக்கு கொண்டாட பண்ணிக்கிறேன். இந்த பாடல் மிக அருமையாக இருந்தது. ஒர்க் பண்ண அத்தனை பேரும் பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், நடித்தவங்க எல்லாருமே சாங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சாங் வந்து பெரியவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லாருமே மீடியாவில் அத்தனை பேரும் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் இது பண்ணி பேசுனதில்லை, சாரி, ஏன்னா தப்பாக நான் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு சார் வந்துட்டு எனக்கு ஒரு 11 மணிக்கு கால் பண்ணார், கரெக்டாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில். அப்படி காலையில் அப்போ தான் கேட்டார், இந்த மாதிரி நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டீம் ஃபார்ம் பண்ணோம்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வர சொன்னார். ஆஃபீஸுக்கு வந்த போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி ஷூட் பண்ணலாம் முரளி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் செட் ஆச்சுன்னா அப்படின்னாரு. ஸோ டே ஒன்லேருந்து அந்த டீம் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு உண்டான பலன் இப்போ தான் பார்த்துருக்கீங்க. எனக்கு கிடைச்சதில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது படம் பண்ணும்போது இதோட பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர் மோகன் சாருக்கு நன்றி, இங்கே வந்திருக்கிற எல்லா டீமுக்கும் நன்றி, மெயினாக மீடியா. ஸோ நன்றி, தேங்க்யூ. இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆனால் பெஸ்ட்டாக இருக்குது. அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க, பட் ஆனால் கூட பையன் இருக்கும்போது அது இன்னும் நல்லா டீனேஜுக்கு நல்லா என்கரேஜாக இருக்கும். ஏன்னா அப்பா பண்ணிட்டு இருக்கும்போது பையன் பக்கத்தில் இருக்கும்போது இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பாவோட நல்ல பண்ணணும்ட்டு இருக்கும், ஆனால் அப்பாவை வாழ்த்த முடியாது, இருக்குமா இருக்காதா, மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக சொன்னது நல்லா இருக்கு, மேலே மேலே நல்லா வளரணும். தேங்க்யூ ஸோ மச்.